Welcome to Ramaswamy's Hindi Rashtrabhasha course. Hindi Rashtrabhasha ஜெய் பப்ளிகேஷன் கைடு. அந்த புஸ்தகத்தை விட இது ஈஸியாக இருக்கும். நான் அந்த கைடில் நடத்துகிறேன். இப்போ இனிமேல் ஜெய் பப்ளிகேஷன் கைடில் பாக் 5ல் ஜீவனினா வாழ்க்கை வரலாறுன்னு அர்த்தம், லைஃப் ஹிஸ்ட்ரி. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அவரை பற்றி பார்ப்போம், அவர் லைஃப் ஹிஸ்ட்ரி பற்றி. ஃபஸ்ட்டு கடின் சத்பாத், கஷ்டமான வார்த்தைகள்லாம் அர்த்தம். சையோக் மில் சூழ்னா இணைப்பு, கோ இன்சிடெண்ட். அபிருச்சி இச்சா, ஹிந்தியில் அபிருச்சினா ஹிந்தியில் இச்சா அர்த்தம். ஹிந்தியில் அதே வார்த்தைக்கு ஹிந்தியில் அர்த்தம் எழுதுகிறோம். தமிழ் அர்த்தம் வந்து விருப்பம், இங்கிலீஷில் டிசையர். நிர்தன் கரீப், ஏழை புவர். சலாக் உபாய், ஆலோசனை அட்வைஸ். பிரயத்தன குஷ், மகிழ்ச்சி ஹாப்பி. அனுசாசன் நியந்திரன், கட்டுப்பாடு டிசிப்ளின். விலம்ப் தேர், தாமதம் டிலே. க்ஷமா மாஃபி, மன்னிப்பு பார்டன். கிருணா நஃப்ரத், வெறுப்பு ஹேட்ரட். அப்பமான் பேயிஜத், அவமானம் இன்சல்ட். ஆயோஜன் பிரபந்த், ஏற்பாடு அரேஞ்ச்மெண்ட். சமாப்த் கதம், முடிவு எண்ட். பிரயத்தன பிரயாஸ், முயற்சி ட்ரை. நிஷுல்க் பினா பைசே, கட்டணமின்றி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். பூமிகா, அவர் என்னைக்கு பிறந்தாருங்கிறத பார்க்கணும். பூமிகான அவரை பற்றினது. ईश्वर चंद्र विद्यासागर बंगाल में महान पंडित, एक समाज सुधारक थे. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் வந்து வங்காளத்தில் வந்து ஒரு நல்ல பண்டிதர். சமாஜ் சுதாரக்னா சமுதாயத்தை வந்து சேவை செய்கிறவர் அர்த்தம். சமுதாயத்தை சீர்திருத்தவர், சேவை செய்கிறவர். வே ஆத்ம சம்மான் கி படா கௌரவ் மாத்தே தே, அவர் சுயமரியாதையை பெரிய கௌரவமாக நினச்சார். எல்லாம் நோட் பண்ணிக்க. சயோக் மில் சொல்னா இணைப்பு, கோ இன்சிடெண்ட். சயோக் மில் சொல்னா இணைப்பு, கோ இன்சிடெண்ட். அபிருச்சி இச்சா விருப்பம் டிசையர். நிர்தன் கரீப், ஏழை புவர். சலாக் உபாய், ஆலோசனை அட்வைஸ். பிரயத்தன குஷ், மகிழ்ச்சி ஹாப்பி. அனுசாசன் நியந்திரன், கட்டுப்பாடு டிசிப்ளின். விலம்பு தேர், தாமதம் டிலே. க்ஷமா மாஃபி, மன்னிப்பு பார்டன். கிருணா நஃப்ரத், வெறுப்பு ஹேட்ரட். அப்பமான் பேயிஜத், அவமானம் இன்சல்ட். அயோஜன் பிரபந்த், ஏற்பாடு அரேஞ்ச்மெண்ட். சமாப்த் கதம், முடிவு எண்ட். பிரயத்தன பிரயாஸ், முயற்சி ட்ரை. நிஷுல்க் பினா பைசே, கட்டணமின்றி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். பூமிகா, அவரை பற்றி. ईश्वर चंद्र विद्यासागर बंगाल के महान पंडित एवं समाज
சுதாரத்தே. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் வந்து பெங்காலில் வந்து சமுதாய சீர்திருத்தவாதியாக நல்ல சமுதாயத்தை பிரச்சாரம் பண்ணுறவராக சீர்திருத்தவாதியாக இருந்தார். ஆத்ம சம்மான் கே படா கௌரவ் மாத்தேதே. அவரை வந்து சுயமரியாதையை வந்து பெரிய கௌரவமாக நினச்சார். ஜென்மன பிறப்பு, அவர் பிறப்பை பற்றி. जन्माना पिறப்பு, அவர் பிறப்பை பற்றி. विद्यासागर का जन्म बंगाल में एक गरीब परिवार में हुआ था. அவர் ஏழை குடும்பத்தில் பிறந்தார். बंगाल வந்து ஏழை குடும்பத்தில் பிறந்தார். उनके पिता कलकत्ता में एक साधारण नौकरी करते थे. அவரோட அப்பா கல்கத்தாவில் வந்து ஒரு சாதாரண வேலையாளர் இருந்தார். ஏழை குடும்பம். उनके मन में अपने पुत्रे को महान पंडित बनाने की इच्छा थी. அவருக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து தன் பையனை வந்து நல்லா பெரிய புத்திசாலியாக, பெரிய பண்டிதராக, பெரிய புத்திசாலியாக ஆக்கணும், நல்லா படிக்க வச்சு அப்படின்னு ஆசைப்பட்டார். विद्या शिक्षा पढ़ी पति. विद्यासागर ने पहले संस्कृत पाठशाला में अध्ययन किया. विद्यासागर வந்து संस्कृत पाठशाला வந்து படிப்பு ஆரம்பித்தார். उसके बाद उन्होंने व्याकरण, साहित्य, अलंकार आदि में अच्छा नाम प्राप्त किया. அவருக்கு வந்து இலக்கியம், இலக்கணம், நல்ல எழுத்து நடை எல்லாத்துலேயும் வந்து நல்ல ஞானம் பெற்றிருந்தார் படிப்பில். वे दर्शन शास्त्र में भी बड़े ஞானி थी. அவர் பெரிய ஃபிலாசபியாக, பெரிய ஞானியாக இருந்தார். பெரிய ஃபிலாசபராக, தத்துவ ஞானியாக இருந்தார். अपनी पढ़ाई पूरी करके के बाद उनके संस्कृत कॉलेज में नौकरी मिली. அவர் படிப்பு முடித்ததுக்கப்புறம் संस्कृत காலேஜில் வந்து அவருக்கு வந்து வேலை கிடச்சிது. कॉलेज के अन्य अध्यापक और छात्र भी उनका बड़ा आदर करते थे. संस्कृत காலேஜில் வந்து மற்ற வாத்தியார், ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவர் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருந்தாங்க. उन्होंने अपनी परिश्रम के कॉलेज के प्रधान के पद को प्राप्त किया. அவர் நல்லா முயற்சி செஞ்சு ஒரு கடினமாக உழைச்சி காலேஜோட பிரின்ஸிபல் ஆனார். நௌகரி வேலையை பற்றி வந்து அவருடைய சுபாவத்தை பற்றி. बड़े पद में होने पर भी वे सदा सरल रखते और साधारण कपड़े पहने थे. அவர் பெரிய போஸ்ட்டில் இருந்தால் கூட சரளமாக நாட்டி பழகுவார், எளிமையாக பழகுவார். எளிமையாக பழகாது எளிமையான ட்ரெஸ்ஸை அணிஞ்சிப்பார், வேஷ்டி சட்டை அந்த மாதிரி. உண்மை தயா கி பாவனா அதிக் थी. அவருக்கு வந்து இறக்க குணம் ஜாஸ்தியாக இருந்தது. அவர் சேவை செஞ்சது. उनके प्रयास के बंगाल में अनेक स्कूल गोले गए. அவர் முயற்சி செஞ்சு பங்காலில் வந்து நிறைய ஸ்கூலை திறந்தார். वहाँ छात्रों को निःशुल्क शिक्षा दी जाती थी. அங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இலவச கல்வி அளித்தார். இலவச கல்வி அளித்த மாதிரி ஒரு காலேஜ் திறந்தார். இலவச கல்வி கொடுக்குற மாதிரி ஸ்கூலை திறந்தார். அந்த கடைசியில் ईश्वर से विद्या के सागर ही नहीं बल्कि विनय को भी सागर थे. ஈஸ்வர் வித்யாசாகர் வந்து படிப்பில் மட்டும், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் வந்து படிப்பில் மட்டும் கடல் அளவுக்கு இல்லை, படிப்பில் மட்டும் கடல் இல்லை,
மற்றபடிக்கு பண்புலேயும் வந்து கடல் அளவுக்கு பெரிய உயர்ந்து இருந்தார். அதாவது படிப்பில் மட்டும் ஒரு கடல் அளவுக்கு பேர் வாங்கலை, நல்ல பண்புலேயும் ஒரு கடல் அளவுக்கு பேர் வாங்கியிருந்தார். பண்டிட் மதனமோகன் மாளவியா. கடின் சப்தாத், கஷ்டமான வார்த்தைகள்லாம் அர்த்தம். ஆதர்ஷ், உதம், உன்னதமான, ஐடியல். வினம்ர, வினய, பணிவு, ஒபீடியன்ட். பிராரம்ப், ஆரம்ப், தொடக்கம், ஸ்டார்ட். ஸ்வபாவ், குணம், கேரக்டர். எல்லாம் நோட் பண்ணிங்க. பண்டிட் மதனமோகன் மாளவியா, அவரை பற்றி பார்ப்போம் அடுத்து. எல்லாம் நோட் பண்ணிங்க. अंदाजा, मूल्यांकन, மதிப்பீடு, calculate. அவஸ்தா, ஆயு, வயது, ஏஜ். அபேஷா, லாபர்வாகி, ஒதுக்குதல், நெக்லெக்ட். அனுராக், பிரேம், அன்பு, லவ். நிராஜ், ஷோம், ஏமாற்றம், டிசப்பாயிண்ட். சர்மிதா, லச்சா, வெட்கம், அஷேம். சமாரோக், சேவா, சமாரோக், மேலா, விழா, ஃபங்க்ஷன். நிமந்திரன், புலாவா, அழைப்பு, இன்வைட். விரோதி, சத்ரு, பகைவன், எனிமி. ஆகுபார், சமாச்சார் பத்திர, செய்தித்தாள், நியூஸ் பேப்பர். பூமிகா, அவரை பற்றி பார்ப்போம். पंडित मदन मोहन मालवीय महान देशा भक्त एवं हिंदू संस्कृति के बड़े समर्थक थे. अरे और पंडित मदन मोहन मालवीय देशभक्तर, பெரிய தேசபக்தர். தேசபக்தர் நாகரிகத்தில், ஹிந்து நாகரிகத்தில் வந்து நல்ல தேர்ச்சி பெற்றவர், நல்லா தெரிஞ்சவர், நல்ல பரப்பரவர். उनमें अन्य धर्मों के प्रति भी आदर की भावना थी. அவர் மற்ற ரிலிஜனை கூட நல்லா பெருசாக நல்லா மதிச்சார், மற்ற மதங்கள் கூட மதிச்சார் அவர். जन्म பிறந்த வருஷம். पंडित मदन मोहन मालवीय का जन्म सन 1861 में प्रयाग में हुआ था. மதன் மோகன் சிங் மாலவியா வந்து 1861ஆம் ஆண்டு பிரயாகுங்கிற இடத்துல பிறந்தார். उनके पिता वज्रनाथ महान धार्मिक विचारक थे. அவருடைய அப்பா வந்து वज्रनाथங்கிறவர் வந்து ரிலீஜியஸ் மைண்டு உள்ளவர். ரொம்ப शिक्षा, संस्कृत पढ़ने के बाद उनके आंग्ल से पढ़ने की इच्छा हुई. संस्कृत படித்து முடித்த உடனே அவருக்கு ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் படிக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்குது. अंग्रेजी के ज्ञान पाने के बाद उन्होंने वकालत की परीक्षा पास कर ली.
இங்கிலீஷில் அவன் ஞானம் கிடச்ச உடனே, படிப்பு முடித்த உடனே அவர் வந்து வக்கீலுக்கு வந்து பரீட்சை எழுதினார். பரீட்சை எழுதினார். உன்கே பாத் பிரயாக் மே வகாலத் கர்னே லகே. அதுக்கப்புறம் அவர் பிரயாக்லேயே வந்து வக்கீலாக வேலை செஞ்சார். சேவை செய்யுது. இது வந்து சிக்ஷா, இது படிப்பு, இது சேவை செய்யுது. மாளவியா பி மே பச்பன் से ही सामाजिक सेवा में अधिक लगन थी. மாளவியாவுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே சமுதாய சேவை செய்கிறது ரொம்ப பிடிக்கும். उन्होंने शिक्षा का ज्ञान शब्दों मिलने के लिए काशी में हिंदू विश्वविद्यालय की स्थापन की. அதாவது படிப்பு அறிவு எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக அவர் வந்து ஹிந்து ஹிந்து விஸ்வவித்யாலயா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எல்லாருக்கும் படிப்பு கிடைக்கணுங்கிறதுக்காக நிறுவினார். ஹிந்து விஸ்வவித்யாலயா வந்து நிறுவினார். ராஜநிதி அவர் அரசியல் என்ன இருப்பாங்க. मालवीय जी कांग्रेस के साधारण सदस्य करे सदस्य बने. காங்கிரஸ் வந்து சாதாரண மாளவியா வந்து காங்கிரஸ் வந்து சாதாரண மெம்பராக இருந்தார். सन 1931 में उन्होंने गांधी जी के साथ इंग्लैंड के गोलमेज कॉन्फ्रेंस में भाग लिया. नोट पढ़ेंगे. मालवीय जी कांग्रेस के साधारण सदस्य बने. कांग्रेस का साधारण मेंबर अंदर मालवीय. सन 1931 में 1931 आंड उन्होंने गांधी जी के साथ इंग्लैंड के गोलमेज कॉन्फ्रेंस में भाग लिया. 1931 ஆண்டு காந்திஜியோடு சேர்ந்துட்டு கோல்டு மேல் கான்ஃபரன்ஸில் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் வந்து பங்கு பெற்றார் அவர் காந்திஜியோட. குண் அவருடைய குணம் மாளவியா கி ஹரிஜனோ கே பிரதி பகவத் உதாத்தே. அதாவது மாளவியா வந்து கீழ்த்தரப்பட்ட மக்களுக்கெல்லாம் ரொம்ப இறக்கம் காட்டினார். உன்கே சத்ரு உன்கே நிந்தா நகி கத்தேத்தே. அவர் எதிரி கூட அவரை வந்து திட்டமாக நினச்சதில்லை. சப்கே பிரதி உன்கோனே சகானுபூதி வரி ஹுயி தி. அவர் எல்லாத்தையும் வந்து ரொம்ப இறக்க குணத்தோடு நடந்துட்டார். ரொம்ப பாசத்தோடு இறக்க குணத்தோடு நடந்துட்டார். அந்த கடைசியில் भारत के प्रसिद्ध नेताओं ने में मालवीय का जन्म मालवीय का नाम ऊंचा. பாரதோட பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பற்றி பேசுகிறப்போ இவரை பற்றி ரொம்ப உயர்வாக எல்லோரும் பேசினாங்க. பெரிய பெரிய தலைவர்களும் ஒப்பிட்டு இவர் ரொம்ப உயர்வாக பேசினாங்க. சபி வர்கோ கே லோக் உன்கா ஆதர் கர்த்தே தே. எல்லா வகையான மக்களுக்கும் இவரை வந்து மதித்து பேசினாங்க. उनका निधन सन 1946 में हुआ. அவருடைய இறப்பு 1946 நடந்தது. எல்லாம் நோட் பண்ணிங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.